தமிழக அரசுடைய அரசாணை வெளிவந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். டெல்லியினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? மத்திய அரசுடைய நிலைப்பாடு நிச்சயமா விக்ரம், இந்த காவிரி படுகையில் மீத்தேன் எடுக்கிற விவகாரம் அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். விவசாயிகள் மற்றும் விவசாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசாணை தான் நேற்றுக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதாவது காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கிறதுக்கான அனுமதியை தமிழக அரசு வழங்காது அப்படின்றது தான் தமிழக அரசு நேற்றைக்கு வெளியிட்ட அரசாணையினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அதாவது தற்போது மீத்தேன் எடுப்பதற்கான பணிகளில் எந்த விதமான நிறுவனமும் ஈடுபடலை. எந்த விதமான நிறுவனத்திற்கும் தடை விதித்தும் நேற்றைக்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கல. முழுக்க அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், எதிர்காலத்தில் இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கான பணிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்காது அப்படின்றது தான் இந்த அரசாணையோட ஒரு சாராம்சமா இருக்கு. முதல்ல சில அடிப்படை விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பூமிக்கு கீழே எந்த இயற்கை வளம் இருந்தாலும், அது வந்து பெட்ரோலியமாக இருக்கட்டும், நிலக்கரியாக இருக்கட்டும், தாது பொருட்களாக இருக்கட்டும், அது வந்து மத்திய அரசுக்கு தான் சொந்தம். இது எல்லாமே மத்திய அரசினுடைய பட்டியலில் ஐட்டம் நம்பர் 53 ஐட்டமாக வந்து வருகிறது. ஆக பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த விதமான இயற்கை வளங்களும் எடுக்கிறதுக்கான உரிமையும் அது சொந்தம் கொண்டாடக்கூடிய உரிமையும் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அதற்காக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த காவிரி டெல்டா பகுதியில் சுமார் 661 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கான ஒப்பந்தத்துக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்னு நிறுவனத்துக்கு மத்திய அரசு கொடுத்திருந்தாங்க. இதில் விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன் காரணமாக 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு இந்த திட்டத்துக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க. இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிபுணர்கள் குழு தலைமையில் குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. தற்போது அந்த குழு தான் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழக அரசு இந்த அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு மீத்தேன் எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை கடந்த மே மாதம் ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவிச்ச பதிலை நான் படிக்க விரும்புகிறேன். The government will cancel award of a coal bed methane block in Tamil Nadu to Great Eastern Energy Corporation Private Limited for not fulfilling contractual requirement. The contractor has not submitted the requisite documents, namely bank guarantee, financial performance guarantee, etc. அதாவது இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கான அனுமதியை கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கான அர்த்தம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை தான் மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறதே தவிர மீத்தேன் வாயு எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. தற்போது அதில் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசாணை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், எப்போதுமே ஒரு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், மத்திய அரசு ஒரு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் மாநில அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி தேவை. அதே போல மாநில அரசு ஒரு திட்டத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றால் மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி தேவை. தற்போது மாநில அரசு தனக்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அந்த உரிமையை பயன்படுத்தி தான் இந்த ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அதாவது எதிர்காலத்தில் மீத்தேன் வாயு எடுப்பதற்கான எந்த விதமான அனுமதியும் தமிழக அரசு வழங்காது. எனவே நீங்கள் எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலும் நீங்கள் எங்களை கலந்து ஆலோசித்து விட்டு போடுங்கள் என்கிற ஒரு செய்தியை மத்திய அரசு அனுப்பி இருக்கிறது. அந்த அதாவது கூடங்குளம் விவகாரத்தில் எப்படி மாநில அரசு தடை போட்டதோ அதே போன்ற ஒரு நிலையில் தான் தற்போது இந்த தடையை வந்து அவர் போட்டிருக்கிறது. ஆக தமிழக அரசு தனக்கே இருக்கக்கூடிய விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலியமாக இந்த அனுமதியை வழங்காது என்று தெரிவித்திருக்கிறது. நான் மத்திய அரசின் தரப்பில் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் சொல்ற இது போன்ற ஒரு விஷயம் கவனத்துக்கு வரவில்லை, நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கே தெரிகிறது, இது குறித்து நாங்கள் விசாரிக்கிறோம், இது குறித்து விசாரித்து அமைச்சர் ஒரு கூட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார், அவரோட கலந்து ஆலோசித்து இது தொடர்பாக என்னுடைய பிற முடிவுகளை அறிவிக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்ரம்.